ஐபிஎல் 2026க்கு சிஎஸ்கே உடைய டீம் டீட்டெயில்ஸ் ஃபுல்லுமே நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த 2026 சீசனுக்கு டீம் எப்படி இருக்குது, ஸ்குவாட் எப்படி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, மினி ஆக்ஷனில் வந்து எந்தெந்த வீரர்கள் வந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்து சிஎஸ்கேவுடைய அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து செட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் 2025 சீசன் ரொம்ப மோசமான சீசனாக இருந்தாலுமே 2026 சீசன் ரொம்ப பெஸ்ட்டான சீசனாக அமையணுன்றதுக்காக இளம் வீரர்களை வந்து டார்கெட் பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அதில் பார்த்தோம்னா சிஎஸ்கேவுடைய அஃபிஷியலாக வந்து பார்த்தோம்னா சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் கைக்வாட்டை வந்து இந்த சீசனுக்கும் நியமனம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவருடைய தலைமையில் தான் சிஎஸ்கேனி இந்த சீசன் ஃபுல்லாமே வந்து ப்ளே பண்ண போகிறாங்க. அடுத்து நம்ம தலை தோனி, எம்எஸ் தோனி, ஸோ அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பார்க்க ரசிகர்கள் ஆவலோடு காத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து உள்ளே இருப்பார் அப்படின்ற கேள்விகளும் போயிட்டுருக்கு. ஸோ இம்பாக்ட் பிளேயர் இந்த மாதிரி ரூல்ஸ் ஏகப்பட்டதாக போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக அவர் வந்து பிளேயிங் லெவலில் இருக்கணும் அப்படின்ட்டு தான் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. சஞ்சு சாம்சன் இந்த சீசன் ட்ரேடு மூலிமா சிஎஸ்கேனி முக்கியமாக எஃபெக்ட் போட்டு வாங்கப்பட்ட வீரர் சஞ்சு சாம்சன் இப்போ இருக்கிற நிலைமை செம ஃபார்மில் இருக்கார். கண்டிப்பாக கூடிய விரைவில் அவருடைய பர்ஃபார்மன்ஸை எல்லோ ஜெர்சியில் பார்க்கறதுக்கு ரசிகர்கள் வெறித்தனமாக காத்துட்ருக்காங்க. சேட்டா எப்போ வருவேன்னு எதிர்பார்த்துட்டு இருந்திய சேட்டா, இப்போ வந்துட்டிய சேட்டா, இப்போ ஆடு சேட்டா அப்படின்ற மாதிரி தான் ரசிகர்கள் வந்து அவளோட காத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக அவருடைய வருகை ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ அவருடைய பர்ஃபார்மன்ஸை பார்க்க அவளோட காத்துட்ருக்காங்க. டிவால் பிரவேஸ் சிஎஸ்கேவுடைய இளம் நட்சத்திரம், இளம் தூண், இளம் அதிரடி ஹிட்டர், மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏகப்பட்ட ரோல் அவருக்கு இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய பேர் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சீசன் கண்டிப்பாக அவருக்கு ரொம்ப முக்கியமான சீசன். கண்டிப்பாக சிஎஸ்கே அவர்கிட்ட இருந்து நிறைய பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க போகிறாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மேத்தே இளம் ஹிட்டர், இளம் ஓப்பனர். சிஎஸ்கே நீ வந்து என்றைக்குமே இளம் ஓப்பனர்ஸை வந்து போட்டதே இல்லைங்க. ஆனால் இந்த சீசன் 2025 ஒரு நம்பிக்கையோடு இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. அதை வந்து பிக் பண்ணி அருமையான ஒரு இன்டென்ட் காட்டி இப்போ சிஎஸ்கேனியின் ஒன் ஆஃப் தி ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இவர் தான் வந்து சிஎஸ்கேவுடைய இளம் நட்சத்திர ஓப்பனர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இவருக்கு சப்போர்ட்டிவாக யார் ஆட போகிறாங்க அப்படின்றது நம்ம வந்து முதல் போட்டியில் தான் தெரியும். ஸோ என்ன பிளானில் சிஎஸ்கே இருக்காங்க, ஓப்பனிங் பேர் வந்து யாரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து கார்த்திக் சர்மா ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அவரை வந்து இளம் வீரராக கன்சிடர் பண்ணி ஸோ இந்த சீசனில் வந்து மினி ஆக்ஷனில் வந்து ரொம்ப பை கொடுத்து சிஎஸ்கேனி வாங்கப்பட்டாங்க. கிட்டத்தட்ட 14.20 கோடி ரூபாய்க்கு இவரை கொடுத்து வாங்கியிருக்காங்க. ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. ஸோ என்ன பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறார், பிளேயிங் லெவலில் இவருக்கான வாய்ப்புகள் இருக்குமா, கதவு திறக்கப்படுமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். எந்த மாதிரி இன்டென்ட் காட்ட போகிறார், என்ன பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். சர்ப்ரஸ் கான் இவரையும் வந்து சிஎஸ்கேனி ஒரு நம்பிக்கையோடு எடுத்திருக்காங்க. இவருக்கு சான்ஸ் கிடைக்குமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ இவருடைய பர்ஃபார்மன்ஸ் ஐபிஎல்ல நல்லா தான் இருந்திருக்கு. நல்ல அக்ரெசிவான இன்டென்ட், டொமஸ்டிக்லாம் செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்போது கண்டிப்பாக இவருக்கான சான்சஸ் சிஎஸ்கே கொடுப்பாங்க. ஊர்வில் பட்டேல் அதிரடியான ஹிட்டர், சிஎஸ்கேவுடைய நம்பிக்கை நாயகன். போன சீசனில் வந்து இன்டென்ட்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணி காட்டின ஒரு அதிரடியான பேட்ஸ்மேன். இந்த சீசனில் சிஎஸ்கேனி கண்டிப்பாக இவர் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க. இவருக்குன்னு ஒரு ரோலை கண்டிப்பாக சிஎஸ்கேனி பிக் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக இவருக்கு சிஎஸ்கேனி பிளேயிங் லெவலில் சான்ஸ் கம்பல்சரி கொடுத்து தான் ஆகணும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆல்ரவுண்ட் லிஸ்ட்டில் பார்த்தோம்னா அனுசுல் காம்போஜ் ஒரு நல்ல பவுலர். ஸோ இந்த சீசன் அவருக்கு நியூ பாலில் சான்ஸ் கிடைக்குமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா போன சீசன் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. இந்த சீசன் அவர்கிட்ட இருந்து நம்ம அந்த குவாலிட்டியை எதிர்பார்க்க முடியுமா, ஸோ நல்லா போடுவாரா, நல்ல ஆப்ஷன் இருக்கா அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். ஸோ ஜெம்மி ஓவர்டன் 2025 சீசனில் நம்ம எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் இவர்கிட்ட இருந்து இல்லை. ஸோ ஆனால் சிஎஸ்கே எந்த நம்பிக்கையில் வந்து இவரை மீண்டும் வந்து ரிட்டர்ன் பண்ணாங்க அப்படின்றது தெரியல. இன்டர்நேஷனலை பொறுத்த வரைக்கும் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்குது, பெஸ்ட்டாக தான் இருக்குது. பட் ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் சிஎஸ்கேனிக்கு ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இருக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சிஎஸ்கேனி இவரை நம்பி நிறைய சான்சஸ் கொடுத்தாங்க போன சீசன். பட் அவர் வந்து ப்ரூவ் பண்ண தவறிட்டார் அப்படின்னு கூட சொல்லலாம். ராமகிருஷ்ணா கோசி இவரை வந்து எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. உள்ள ப்ராக்டிஸ்லேயே சும்மா கொளுத்திட்டு இருக்காரு. டொமஸ்டிக்கில் வேறு லெவலில் போட்டுட்ருக்காரு. இவர் மேலே அதிகமாக நம்பிக்கை சிஎஸ்கேனி வச்சுருக்காங்க. அதனால தான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன பண்ண போகிறார், இவருக்கான வாய்ப்பு இருக்குமா, இவரை வந்து சிஎஸ்கேனி பிளேயிங் லெவலில் கொண்டு வர போகிறாங்களா அப்படின்றது நம்ம பார்ப்போம். அடுத்து பிரசாந்த் வீர் இந்த சீசனில் மினி ஆக்ஷனில் வந்து சிஎஸ்கேனியால் அதிக விலைக்கு கொடுத்து வாங்கப்பட்ட 2வது வீரர். இவரையும் 14.20 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ஸோ இவரை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்னவா கன்சிடர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜடேஜாவுடைய ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் அப்படின்ற மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. எப்போ சிஎஸ்கேனிக்கு ஜடேஜா வந்தவரை இளம் வீரரா, ஸோ அதே ரோலை வந்து இவருக்கும் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இவர்கிட்ட இருந்து நிறைய பர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்கு சிஎஸ்கே வந்து அவரோட காத்துட்ருக்காங்க. ஸோ எப்படி அப்ரோச் பண்ண போகிறாரு,
ஸோ எப்படி வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறாரு, ஏன்னா அதிக விலைக்கு வாங்கியிருக்கிறதுனால ப்ரெஷர் இந்த மாதிரி அதெல்லாம் அந்த சுச்சுவேஷன்லாம் தாண்டி எப்படி அவர்கிட்ட இருந்து பர்ஃபார்மன்ஸ் வருது அப்படின்றத ரசிகர்கள் கண்டிப்பாக அவரோட பார்த்துட்டு இருப்பாங்க. அதேமாதிரி சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அடுத்த வருஷம் இவர் இருப்பாரா இல்லையான்றது நம்ம பார்க்கணும் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான். ஸோ மேத்யூ ஷாட் ஆஸ்திரேலியன் ஆல்ரவுண்டர், நல்ல குவாலிட்டியான பிளேயர். ஸோ இப்போ வந்து இன்ஜுரி காரணமாக வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கார். ஸோ எப்போ கம்பேக் பண்ணி வரப்போகிறார் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இவரும் ஒரு நல்ல தரமான ஆல்ரவுண்டுங்க, செம்ம குவாலிட்டி இருக்குது இவர்கிட்ட. ஸோ இவரும் வந்து சிஎஸ்கேனிக்கு ஒரு நல்ல பங்களிப்பு கொடுப்பாரான்ற நம்பிக்கை இருக்குது. அமான் கான் செம்ம பிளேயருங்க, புதுச்சேரி பிளேயருங்க, செம்ம குவாலிட்டி, செம்ம ஹிட்டிங் எபிலிட்டி, சும்மா விழுவிழு சும்மா 150 அடி வேறு லெவலில் இருக்கார், பயங்கர ஹைட்டாக இருக்காருங்க. ஸோ இவரை வந்து சிஎஸ்கேனி நல்ல ஆப்ஷன் வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு மேட்ச் அவருக்கு சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக இவர் வந்து ஒரு நல்ல ஹிட்டிங் எபிலிட்டி இருக்கிறதுனால ஏதாவது ஒரு வாய்ப்பு வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறாங்க, என்ன பிளானில் சிஎஸ்கேனி இருக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஜாக் ஃபோல்க்ஸ் நியூசிலாந்து பவுலர். ஸோ இவரை பார்க்கவே முடியல, ஆனால் அரைவில் ஆகிட்டார். ஆனால் கேம்பில் இருக்காரா இல்லையான்றதே ஒன்றும் தெரியலைங்க. ஸோ எங்கே தான் இருக்கார், ஒளிஞ்சிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ இவரையும் வந்து ஒரு நல்ல கீ பவுலராக எடுத்திருக்காங்க, நல்ல ஆப்ஷனில் இருக்கார். ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது பார்ப்போம். சிவம் தூபே, என்னதான் இங்கே ஆல்ரவுண்டர்ஸ் இருந்தாலுமே இவங்களுக்கெல்லாம் எஜமான் வந்து சிவம் தூபே தாங்க. ஸோ என்ன பேட்ஸ்மேன், என்ன ஆல்ரவுண்டருங்க, செம்ம குவாலிட்டி இவர்கிட்ட இருக்குது. உலகக்கோப்பை அடித்து அந்த தெம்போடு வராரு. அங்கே சும்மா புரட்டி எடுத்திருக்காரு, இங்கேயும் புரட்டி எடுக்க வர போகிறாரு. சிஎஸ்கேலேருந்து 2 தரமான பிளேயர்ஸ் வந்து உலகக்கோப்பை அடிச்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ இவங்களுடைய பங்களிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கு இந்திய அணிக்கு உலகக்கோப்பை வெல்வதற்கு. ஸோ சிவம் துபேவுடைய பல சிக்ஸர்களை இந்த ஐபிஎல்லில் பார்க்கறதுக்கு எல்லா ரசிகர்களும் ஆவலோடு இருக்காங்க. இந்த 6 சாம்பியன்ஸ் கம் பேக் அப்படின்னு சிக்ஸர் மூலியமாக வந்து எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணுவார் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ அடுத்து பவுலர் யூனிட் பார்த்தோம்னா கலீல் அகமது ரொம்ப ரொம்ப அற்புதமான லெஃப்ட் ஹேண்ட் பவுலர். ஸோ அற்புதமான வாய்ப்பு அவருக்கு இருக்குது. ஸோ இந்த சீசன் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் சிஎஸ்கேனிக்கு எப்படி இருக்குது, எப்படி கொடுக்க போகிறார், என்ன பிளானோட வந்திருக்காரு அப்படின்றத நம்ம பார்ப்போம். நூர் அகமது சிஎஸ்கேவுடைய முக்கியமான கீ பவுலர், 10 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கினாங்க மெகா ஆக்ஷனில். ஸோ இன்றைக்கி சிஎஸ்கேவுடைய நம்பர் 1 பவுலராக இருக்கார். முகேஷ் சௌத்ரி, ஸோ ரொம்ப ரொம்ப கீ பவுலர், லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பவுலர். ஸோ இவரும் வந்து ஒரு நல்ல யங்ஸ்டர், சிஎஸ்கேல கிட்டத்தட்ட 3-4 வருஷமாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அவருக்கு வாய்ப்பு கொடுத்தா நல்ல பர்ஃபார்மன்ஸ் காட்டுவார் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. நாதன் எல்லிஸ் இந்த சீசன் ரூல்ட் அவுட் ஆகிட்டார் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த சீசன் வந்து வெளியே போயிட்டார். இவருக்கான ரீப்ளேஸ்மெண்ட்டை தான் இப்போ வந்து சிஎஸ்கே வந்து தேடிட்டு இருக்காங்க. ஸோ யார் அந்த வீரர் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இளம் வீரர் பக்கம் சாயலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானில் இருக்கிறதுனால இளம் வீரர் வருவாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. அப்படின்றதுனால ரசிகர்கள் என்ன பிளான் இருக்காங்க அப்படின்றது வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் கோபால் சிஎஸ்கேவுடைய ஒரு நல்ல ஸ்பின்னர். ஸோ இவரையும் சிஎஸ்கே ஒரு நல்ல பையில் வச்சுருக்காங்க. போன சீசனே அவர் எடுத்தாங்க, பட் ஒரு சான்ஸ் கூட கொடுக்கல. இந்த சீசன் அவருக்கான சான்ஸ் இருக்குமா அப்படின்றது எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. சிங் செம்ம பவுலர்னு, வேறு லெவல் லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பவுலர், நல்ல குவாலிட்டி இருக்குது. இவருடைய பவுலிங்கை நான் நேர்லேயே பார்த்துருக்கேன், செம்மையாக போட்டுட்ருக்காருங்க, வேறு லெவலில் இருக்குது. நல்ல இம்பாக்ட் பண்ணக்கூடிய ஒரு தரமான குவாலிட்டி இவர்கிட்ட இருக்குது. பட் ஐபிஎல் இவருக்கான சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். பட் இருந்தாலுமே அவருக்கான சான்ஸை கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக செம்மையாக வந்து குவாலிட்டியான பவுலிங் கொடுப்பார் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. சிஎஸ்கே என்ன பிளானில் இருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். அகேல் ஹுசேன் சிஎஸ்கேவுடைய ஒரு நம்பிக்கை ஸ்பின்னர், நல்ல லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னருங்க. ஜடேஜாவுடைய ரீப்ளேஸ் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. பட் வந்து இவர் வந்து பவர் பிளேயில் போடக்கூடிய ஒரு நல்ல குவாலிட்டி இருக்குங்க, பவர் பிளேயில் செம்மையாக போடுவார். ஸோ அந்த ஒரு விஷயத்தை சிஎஸ்கே நீ பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக சிஎஸ்கேவிற்கு ஒரு நல்ல இன்டென்ட் காட்டக்கூடிய ஒரு நல்ல பவுலர் இருக்காங்க. பட் நூர் அகமதா அகீல் ஹுசைனா யார் அந்த ஆப்ஷன் அப்படின்றது தான் இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ என்ன பிளானில் இருக்காங்க, என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது பார்ப்போம். மார்க் ஹென்ரி செம்ம பவுலர். சிஎஸ்கே வந்து இந்த சீசன் நியூ பவுலர் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. பவர் பிளேயில் போடக்கூடிய ஒரு நல்ல குவாலிட்டியான பவுலரை பிக் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீண்டும் சிஎஸ்கேக்கு திரும்பி இருக்கார் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது பார்ப்போம். இதுதாங்க சிஎஸ்கேவுடைய ஃபுல் ஸ்குவாட். இந்த ஸ்குவாடில் வந்து இன்னும் ஒரு வீரர் இளம்பேரை வந்து இணைய போகிறாரு. ஸோ அதையும் நம்ம பொறுத்து பார்க்கலாம். சிஎஸ்கேவுடைய ஸ்குவாட் எப்படி இருக்குது, இதில் வந்து எந்தெந்த வீரர் வந்து சான்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும், அதே மாதிரி பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள்.